ராயனோட மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் படம் முடிஞ்சிட்ட பிறகு அங்கே நடந்தது என்ன, இதை பற்றி தான் பேச போகிறோம். ஹலோ பேசஞ்சர்ஸ், வெல்கம் டு டோனி எக்ஸ்பிரஸ். இன்றைக்கி நம்ம திருப்பியும் பிக் பாஸ் பற்றின ஒரு அப்டேட், அதை பற்றி தான் பேச போகிறோம். என்ன நடந்துச்சுன்றதை சொல்ல போகிறேன். எஸ்பெஷலி மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் அந்த படத்தில் அந்த படம் வந்து ப்ரீமியர் நடக்கும்போது பிக் பாஸ் ஃபேன்ஸ் எல்லாம் போனாங்க, பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ்லாம் போனாங்க. அப்போ என்னென்ன நடந்துச்சு, யார் யார் வந்தாங்க, இதை பற்றிலாம் பேச போகிறோம். அங்கே ஒரு சம்பவமும் ஒன்று நடந்திருக்கு. ஸோ ராயனோட படம் அப்படின்றதுனால பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் வந்தாங்க. மஞ்சரி, கோவா கேங், அதாவது சௌந்தர்யா, ஜாக்லின், பவித்ரா, ஆனந்தி, சாச்சனா, அண்ட் அந்த பக்கம் திருட்டு பிரியாணி கேங் அன்சிதா, விஷால், சத்யா, இவங்களாம், அருணை தவிர எல்லோரும் வந்து ஜெஃப்ரி, இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாலே ஃபஸ்ட்டு வந்து அன்சிதாவும் விஷாலும் உள்ளே வரும்போது அன்சிதா வந்து விஷாலோட கையை பிடிக்க நிறைய ட்ரை பண்ணி விஷாலோட கையை பிடிச்சின்னா உள்ளே வந்தாங்க. விஷால் கொஞ்சம் அதை தடுத்த மாதிரியும் ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது எப்படி பப்ளிக்கில் ஒன்றா போகிறது அப்படின்ற ஒரு வெக்கமாக என்னன்னு எனக்கு தெரியல. பட் பிக் பாஸ் சொல்லியே நாங்கள் எல்லோரும் பார்த்துட்டோம். ஸோ இதில் புதுசாக வெக்கப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. எனிவே, அப்போ வந்து ஒரு ரிப்போர்ட்டர் வந்து விஷாலையும் கேட்டாங்க, உங்கள் படத்தில் ஹீரோயின் இருக்குது எத்தனை பேர் அப்படின்னு கேட்கும்போது விஷால் வந்து நக்கலா என் படத்தில் ஹீரோயினே இல்லை அப்படின்னு அன்சிதா வச்சுக்கிட்டே சொன்னார். அப்போது சத்யா கலாச்சிட்டு இருந்தார். பின்னாடி அன்சிதாவும் விஷால் ஒரு மாதிரி பார்த்தாங்க. ஸோ இதுவே அது ஒரு காமெடியாக தான் இருந்துச்சு. ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, கோவா கேங்கோட அட்ராசிட்டிஸ் பயங்கரமாக இருந்துச்சு. ஜாக்லின், சௌந்தர்யா வந்து ராயானை கலாச்சி பயங்கரமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் மஞ்சரியும் கூட வந்து அந்த சோஃபா கேங் அதுவும் நல்லா இருந்துச்சு. முத்து அண்ட் தீபக்கை தவிர, முத்து, தீபக், அருணை தவிர நிறைய எல்லாருமே வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனிவே, அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரயனோட சீரியல் ஹீரோயினும் வந்திருந்தாங்க. ரயன் சீரியலில் விட்டு வெளில வந்துட்டார், வேறு யாரோ ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க போல். பட் அந்த சீரியல் ஹீரோயின் வந்து கூட இருந்தாங்க. அவங்க ஜாக்லின் கிட்டலாம் நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. முக்கியமாக பிரதீப் மில்ராய் வந்திருந்தாருங்க. அவர் வேறு யாரும் இல்லை, பிக் பாஸோட டைரக்டர் தான், பிக் பாஸோட ப்ரொடியூசர் நினைக்கிறேன். அவர் தான் ஒரு பெரிய ஹெட் அங்கே எல்லா பிக் பாஸை பொறுத்தவரையிலும். அவரையும் கூப்பிட்டு நிறைய பேர் இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க. அதில் வந்து பிக் பாஸ் அல்டிமேட் பற்றிலாம் கேட்டாங்க. ஆனால் பிக் பாஸ் அல்டிமேட் சீசன் 2 அப்டேட் என்னென்னா, கூடிய சீக்கிரம் வரும் எதிர்பார்க்குறோம். இப்போ ஜோடி ஆர் யூ ரெடினால அதை ஃபோக்கஸ் பண்ணுறதுனால பிக் பாஸ் அல்டிமேட் பற்றி யாருமே பேசலை. அதுக்கான ஒரு எந்த ஒரு முனைப்புமே காட்டல. பட் பிக் பாஸ் செட்டை வந்து பிரிக்கிற வீடியோஸை நம்ம எல்லாருமே பார்த்தோம். வேகமாக பிரித்து கலைச்சிக்கிட்டு இருந்தாங்க. மேபி அதை ரீடிசைன் பண்ணுறதுக்கு பிக் பாஸ் அல்டிமேட்னா அதில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கணும் இல்லையா, அதே செட்டை காட்ட முடியாது. அண்ட் பிரதீப் மில்ராய் கிட்ட கேட்கும் போது அவர் வந்து இந்த பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் வந்து அந்த ஃபஸ்ட்டு 50 டே ஃபஸ்ட்டு 3 வீக்ஸ் வந்து ரொம்ப போரிங்காக போச்சு, ஒரு கண்டென்ட்டுமே இல்லை அப்படின்னு அவரே ஃபீல் பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் பீக்கில் இருந்தது. அந்த பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் கான்செப்டே வந்து ஒரு ஃபெயிலியரான கான்செப்ட் இல்லையா. இப்போது அந்த கோலை நீக்கிட்ட பிறகு கேம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு தான். அப்போ தான் நிறைய பேரோட இண்டிவிஜுவாலிட்டி வெளியில் தெரிஞ்சுது. அதுக்கு முன்னாடி வரலாம் எல்லாருமே வந்து பாய்ஸ் ஒரு கேங்காகவும் கேர்ள்ஸ் ஒரு கேங்காகவும் இருந்தால் அதில் ஒரு சின்ன சின்ன சண்டைகள் அப்படி தான் போயிட்டு. ஸோ பிரதீப் மில்ராய் அதுதான் ஃபீல் பண்ணியிருக்காரு. மேபி இதுக்கு மேலே பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் கான்செப்ட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அல்டிமேட்டாக வந்தாலும் சரி, இல்லை சீசன் 9 வந்தாலும் சரி, ரொம்ப நல்ல விஷயம். அது இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இது அதுக்கான கேம் கிடையாது. ஸோ எனிவே, ஜோடி ஆர் யூ ரெடி கொஞ்சம் 2-3 வாரம் இல்லை மேபி அது முடிஞ்சிட்ட பிறகு பிக் பாஸ் அல்டிமேட் வரலாம். ஏன்னா இது எல்லாமே ஓடிடியில் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால பிக் பாஸ் அல்டிமேட் வந்து ஓடிடியில் வரும். அதனால் சேனலில் ஷோவில் காட்ட மாட்டாங்க. அதனால வந்து ஜோடி ஆர் யூ ரெடியோ இப்போ ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. முக்கியமாக அதில் பார்த்தீங்கன்னா அன்சிதா அண்ட் அனன்யா ராய் இருக்காங்க. அனன்யா ராய் போன சீசனில் வந்தாங்களே அவங்க. ஸோ இது எதுக்குன்னா அன்சிதாவுக்கு ஒரு நல்ல பேர் வரதுக்காக காட்டுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். குக் வித் கோமாளி வந்தாங்க, நல்ல பேர் வாங்கினாங்க. பிக் பாஸ் வந்தாங்க, நல்ல பேர் தான் வாங்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் வந்து அது கெட்ட பேராக மாறிடுச்சு. ஸோ அதை ரெடீம் பண்ணுறதுக்காக ஜோடி ஆர் யூ ரெடியில் சேர்ந்துக்கிட்டு மேபி அவங்க அதில் நல்ல பேர் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எனிவே, இதெல்லாம் முடிஞ்சிச்சுங்க. முக்கியமான இந்த தம்ப்நெயில்லையோ நீங்கள் டைட்டிலையோ பார்த்துருப்பீங்க என்ன நடந்துச்சுன்னு. எதை பற்றி பேசுகிறன்றதும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதனால் நான் அதை பற்றி பேச விரும்புகிறேன். ரிப்போர்ட்டர்ஸ்ன்றவங்க வந்து இப்போ மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் அந்த படத்தை பற்றி கேட்டிருந்தா நியாயம் இல்லை, பிக் பாஸ் ஜார்னியை கூட பற்றி கேட்டிருந்தா கூட ஓகே தான். ஆனால் ஒருத்தவங்களோட இன்செக்யூரிட்டியில் விளையாடுறது ரொம்ப பெரிய தப்பு. ஓகேவா, எல்லா மனுஷங்களும் பர்ஃபெக்ட் கிடையாது. இப்போது சௌந்தர்யா, நான் இந்த சௌந்தர்யா மேட்டரை பற்றி தான் பேசுகிறேன். சௌந்தர்யாவுக்கு அவங்களோட வாய்ஸில் இன்செக்யூரிட்டி இருக்குன்றது அவங்க Day 1 உள்ளே வரும்போதே அதை சொன்னாங்க. அண்ட் உள்ளே அதை வச்சு நிறைய பேர் கலாச்சாங்க இல்லையா. அவங்க அதில் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களை கூப்பிட்டு அவங்க வாய்ஸை வச்சு கலாச்சி ஒரு கேள்வி கேட்டால் எப்படி இருக்கும்? அது வந்து
மேனர்ஸ்னு ஒன்று இருக்குது இல்லையா? நீங்கள் ரிப்போர்ட்டருக்குன்னு ஒரு டெக்கோரம் இருக்கும், ஒரு மாரல் இருக்கும். அதை கடைப்பிடிங்க தயவு செஞ்சு. என்ன வேணாலும் கேட்கலான்றது உங்களோட இது கிடையாது. உங்களோட வேலை வந்து நியூஸ் கலெக்ட் பண்ணுறதோ அதை பற்றி மட்டும்தான். ஒரு ஜேர்னலிசம்ன்றதுக்கான ஒரு விஷயத்தையே நீங்கள் அவமதிக்கிறீங்க நீங்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுனால. மீடியானாலே இப்படி தான் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். பட் அதுக்குன்னு ஒரு மேனஸ் இல்லாமல் கேட்கறது வந்து ரொம்ப தப்புங்க. சரி, என்ன விஷயம்ன்றதை இந்த கிளிப்பில் பாருங்கள். அவ சொல்றது எதுவுமே அந்த படத்துல இல்லைங்க. படத்துல நல்லா இருக்கும். தயவு செஞ்சு வந்து அந்த படத்தை பாத்துருங்க ப்ளீஸ். ஆனா தேங்க்ஸ், ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்கன்னா. வாய்ஸ் தல நல்லா இருக்கு தல வாய்ஸ். பாட்டு பாடி காமிக்கிறீங்களா நீங்க? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து சௌந்தர்யா பேசின்னு இருக்கும்போது அப்புறம் ஜாக்லின் பேச ஆரம்பிக்கும் போது சௌந்தர்யா கிட்ட ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குற மொட்டை ராஜேந்திரன் வாய்ஸில் பேசுங்கன்னு. இது நோ டிஸ்ரெஸ்பெக்ட் டு மொட்டை ராஜேந்திரன், பட் சௌந்தர்யாவோட வாய்ஸை கலாச்சி தான் அதை வந்து கேட்குறது அது இல்லையா? நீங்கள் வந்து நார்மலாக ஏங்க நீங்கள் அந்த டபுள் வாய்ஸில் பேசுவீங்களா, அதை பற்றி பேசுங்கன்னா அது வேற விஷயம். அப்படி கேட்டிருந்தா அது வேற. மொட்டை ராஜேந்திரன் சார் வாய்ஸில் பேசுங்கன்னு சொன்னது அது அவங்களோட வாய்ஸை கலாய்க்கிறதுக்கு சமம் இல்லையா? இது சரியான கோவம். இது கேட்கும் போது எனக்கே கோவம் வந்துச்சு. சௌந்தர்யா கண்டிப்பாக ஃபீல் ஆகிருக்கும், ஆனால் அவங்க ரியாக்ஷனில் காட்டல. பட் ஜாக்லின் வந்து பேசியிருக்கும் போது என்ன கேட்டீங்கன்னு திருப்பி கேட்கும்போது மொட்டை ராஜேந்திரன் வாய்ஸில் கேளுங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன ஜாக்லின் சரியான பதிலடி கொடுத்தாங்க. இல்லை பரவாயில்லத்தில் உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்குது, ஒரு பாட்டு பாடுங்களேன்னு சொல்லி கலாச்சி விட்டாங்க. நல்ல வேலை அவங்க டீசெண்டாக ஹேண்டில் பண்ணாங்க. அந்த இடத்துல வேறு யாராவது வந்து இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ரிப்போர்ட்டரை நறுக்குன்னு கேள்வி கேட்டிருக்கணும். இன்னும் நிறைய அந்த சேனலுக்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும்னு நான் சொல்கிறேன். ஒரு இப்போ இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி கேட்க வந்தீங்கன்னா அந்த வேலையை மட்டும் பார்க்கணும் இல்லையா? பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்னாலும் அந்த கேள்வியை மட்டும் கேட்கணும். ஒருத்தவங்களை பர்சனலாக அவங்களோட இன்செக்யூரிட்டியிலையோ அவங்களோட உடல் இதுவும் பாடி ஷேமிங் தான். ஓகேவா? பாடி ஷேமிங்னா உடல் உறுப்புகளை வச்சு கலாய்க்கிறது மட்டும் இல்லை, அவங்களோட வாய்ஸை வச்சு கலாய்க்கிறது தான் ஒரு பாடி ஷேமிங்கில் தான் வரும். ஸோ இது ஒரு பெரிய ஹராஸ்மெண்ட்டுன்னு தான் நான் சொல்வேன். இது வந்து அதை எந்த நியூஸ்னு தெரியல, அது வெக்கப்பட வேண்டிய விஷயம். நீங்கள் எந்த சேனல்னு எனக்கு தெரியலங்க. அந்த சேனல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வெக்கப்பட வேண்டிய விஷயம். தயவு செஞ்சு அந்த ரிப்போர்ட்டரை வேலையை விட்டு தூக்குற கூட பண்ணலாம். இல்லை ஒரு டெக்கோரம் ஒரு ட்ரைனிங் கிளாஸ் எடுங்க, யார் யாருக்கு எப்படி கேள்வி கேட்கணுன்றது. தயவு செஞ்சு உங்களோட மொராலிட்டியை விட்டு, உங்களோட டெக்கோரமை விட்டு, உங்களோட மேனஸை விட்டுட்டு எந்த இழிவான கேள்விகளை கேட்கறத நிறுத்துங்க. இது எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறது. இது வந்து ஒரு பெருமையாக வேற நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது ஒரு பொண்ணு பையன்றது இல்லை, அது அவங்களோட இன்செக்யூரிட்டி. அதுதான். இப்போ ஒருத்தருக்கு குண்டா இருக்காங்கன்னா நீங்கள் என்ன குண்டா இருக்கீங்க, எந்த கடையில் அரிசி வாங்குறீங்கன்னு கேட்பாங்க நிறைய பேர். கரெக்டாக என்னையும் கேட்டிருக்காங்க. நான் எந்த கடையில் அரிசி வாங்கினா உங்களுக்கு என்ன, அந்த மாதிரி தான் அவங்களும் கேள்வி கேட்கணும். நம்ம அமைதியாக பொறுத்துன்னு போகிறவரெலாம் இந்த மாதிரி கேட்குறவங்க கண்டிப்பாக இருக்க தான் செய்வாங்க. நாக்க பிடுங்குற மாதிரி அவங்க கேட்கணும் பதிலுக்கு. இப்போ ஜாக்லின் கேட்டாங்க தெரியுமா, உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்குன்னு. சரியான கேள்வி. நீங்கள் ஒரு பாடிக்காரி அவங்க கலாச்ச அந்த டோனில் பேசினாங்க. அதுல நான் இருந்தேன்னா கண்டிப்பாக கோபத்தோட கேள்வி கேட்டிருப்பேன். யார் நீ, எதுக்கு இங்கே வந்திருக்க, உன் வேலையை மட்டும் பார்த்துன்னு போ. கண்டிப்பாக அப்படி தான் கேட்பேன் நான். ஒருத்தவங்களோட இன்செக்யூரிட்டி, அவங்களோட வாய்ஸை கலாச்சி நீங்கள் பேசுறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? எனிவே, மற்ற விஷயம் ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்கு இல்லையா? மற்ற விஷயத்தை பற்றி பேசுவோம். அண்ட் பயங்கர ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க கோவா கேங். அந்த போஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. பிக் பாஸ் உள்ளே கொடுத்த அந்த போஸ் மாதிரியே வெளியிலே வந்து கொடுத்துருந்தாங்க. ஜாக்லின் இந்த விஷயத்தில் திருப்பியும் பாராட்டி ஆகணும். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து விட்டு கொடுக்காம இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயங்க. அண்ட் அந்த இதில் பார்த்தீங்கன்னா மஞ்சரி அவங்களோட பார்ட்னராக வந்திருந்தாங்க, ஜாக்லினோட பாய் ஃப்ரெண்டாக வந்திருந்தாங்க. அது ஒரே நல்லா ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ எனிவேஸ் கைஸ், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் பிக் பாஸோட அப்டேட் வந்தாலும் நான் கொடுக்குறேன். அண்ட் மற்ற நியூஸுமே நான் வந்து என்னோடய வீடியோஸில் வர வீடியோஸில் நான் போடுறேன். அண்ட் ஃபேமிலி ரவுண்டு ஒன்று இருக்குது, அது பெண்டிங்லேயே போயிட்டுருக்கு, அதையும் நான் போடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், ஹிட் த நோட்டிஃபிகேஷன் பெல். நன்றி, வணக்கம்.